வணக்கம் நண்பர்களே, இது ஆதியும் அந்தமும். இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு பல இளைஞர்களின் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள ஒரு பெரிய சவால். கைப்பழக்கம், செல்ஃப் பிளஷர் அல்லது விந்து விரயம், சீமன் ரிட்டென்ஷன் பற்றி நாம் பேசப் போகிறோம். இது எந்த விதமான மருத்துவ ஆலோசனையும் அல்ல. இந்த உள்ளடக்கத்தின் நோக்கம் ஆற்றல் மேலாண்மை, மனக்கட்டுப்பாடு மற்றும் சித்தர்களின் பிரம்மச்சரிய ரகசியங்கள் பற்றி பேசுவதே ஆகும். ஆற்றல் கசிவும் ஞான பயணமும் கைப்பழக்கம் ஏன் ஒரு சவாலாக மாறுகிறது? காரணம், அது உங்கள் உடலையும் மனதையும் சார்ந்தது மட்டுமல்ல, இது உங்கள் உயிர் சக்தியின் மிகப்பெரிய கசிவு, எனர்ஜி லீக்கேஜ் ஆகும். சித்தர் பார்வை. சித்தர்கள் இந்த உயிர் சக்தியை விந்து அல்லது ஓஜஸ், உடலின் மிக உயர்ந்த ஆற்றலாக கருதினார்கள். இந்த சக்தி தான் அறிவாக, ஞாபக சக்தியாக, கவர்ச்சியாக மற்றும் ஞானமாக மாறுகிறது. ஆற்றல் இழப்பு. இந்த ஆற்றலை நாம் விரயம் செய்யும் போது நம்முடைய பிராண சக்தி பலவீனம் அடைகிறது. அதனால் தான் ஒரு முக்கியமான வேளையில் கவனம் செலுத்த முடிவதில்லை, மனத்தெளிவு இல்லாமல் போகிறது. சவால். இந்த 3 நாட்களில் இந்த சவாலை எதிர்கொள்ள நாம் சித்தர்கள் சொன்ன மனதை கட்டுப்படுத்தும் அறிவியலை பயன்படுத்தப் போகிறோம். முதல் நாள், மனம் என்ற எதிரியை கட்டுதல். முதல் நாள் உங்கள் பலவீனத்தை அறிந்தும் அதிலிருந்து மீண்டு வர ஒரு ஆழமான மனமுடிவை, டீப் ரெசல்யூஷன் எடுப்பதுதான். ஆழமான நோக்கம், த வாய். நீங்கள் ஏன் இதை நிறுத்த வேண்டும்? வெறுமனே குற்ற உணர்வுக்காக அல்ல. நான் எனது உயிர் சக்தியை விரயம் செய்யாமல் அதை என் இலக்குகளுக்காக, என் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்துவேன் என்ற ஒரு தெளிவான நோக்கத்தை எழுதுங்கள். இதுவே உங்கள் முதல் நாள் ஆயுதம். காமத்தின் வேர், ஐடென்டிஃபைங் த ட்ரிகர். காம இச்சை என்பது திடீரென வருவதில்லை, அது தூண்டப்படுகிறது. எந்த சூழலில், எந்த நேரத்தில், இரவு, தனிமை, இணையம், இந்த பழக்கம் தூண்டப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த சூழலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சுவாசத்தின் பிடிமானம், பிரீதிங் ஆங்கர். அந்த உந்துதல் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது மூச்சில் கவனம் செலுத்துவது. உந்துதல் வரும்போது 10 வினாடிகள் மெதுவாக மூச்சை இழுத்து 10 வினாடிகள் மெதுவாக வெளியேற்றுங்கள். இது மனதின் வேகத்தை குறைத்து அந்த கணத்தில் இருந்து உங்களை விடுவிக்கும். இதுவே சித்தர்களின் முதல் படி. 2ஆம் நாள், ஆற்றலை உயர்த்துதல். 2ஆம் நாள் விரயமாகும் ஆற்றலை திசை திருப்பி அதை பயனுள்ள விதத்தில் உடலின் மேல் சக்கரங்களுக்கு ஏற்றுவதாகும். யோகம் மற்றும் உடற்பயிற்சி. தேங்கி நிற்கும் ஆற்றலை வெளியிட உடலுக்கு வேலை கொடுங்கள். செயல்முறை, அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் விரைவான உடற்பயிற்சி, ஃபாஸ்ட் எக்ஸசைஸ், ஓட்டம் அல்லது அதிக வியர்வை தரும் வேலைகளை செய்யுங்கள். இது உங்கள் காம ஆற்றலை உடலின் சக்திக்கு மாற்றுகிறது. டிரான்ஸ்மியூட்டேஷன். விசேஷாசனம், சர்வாங்காசனம், ஷோல்டர் ஸ்டாண்ட் அல்லது விபரீத கரணி, லெக்ஸ் அப் த வால் போன்ற ஆசனங்கள் காம ஆற்றலை வயிற்று பகுதிக்கு மேல் நோக்கி திருப்ப உதவுகின்றன. நாடி சுத்தி பிராணாயாமம். நோக்கம், மனதின் குழப்பத்தை நீக்கி உயிர் சக்தியை சமநிலைப்படுத்துதல். பிராண சக்தி குழப்பமாக இருந்தால் இச்சைக்கான உந்துதல் அதிகமாகும். செயல்முறை, மாற்றி மாற்றி மூச்சை இழுத்து வெளியிடும் நாடி சுத்தி பயிற்சியை செய்யுங்கள். இது மன அமைதிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. பார்வையை திருப்புதல். சினிமா, இணையம் ஆகியவற்றில் உங்கள் காம இச்சையை தூண்டும் காட்சிகளை முற்றிலுமாக தவிர்த்து நல்ல நூல்கள் வாசிப்பது, சமையல் செய்வது அல்லது புதிய திறனை கற்பது போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் உங்கள் பார்வையை திருப்புங்கள். 3ஆம் நாள், பிரபஞ்சத்துடன் உறுதி. 3ஆம் நாள் என்பது முதல் 2 நாட்களில் கிடைத்த வெற்றியை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை முறையாக மாற்றுவது. உறுதிமொழி, அஃபர்மேஷன். கண்ணாடியில் உங்களை பார்த்து, நான் என் உடலின் மீது முழு கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறேன், என் சக்தி என் இலக்குகளுக்கு பயன்படுகிறது என்ற உறுதிமொழியை சொல்லுங்கள். மௌன தியானம். தினமும் 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்தி மனதின் சலனங்களை கவனியுங்கள். சலனங்களுடன் போராடாமல் சும்மா இருங்கள். சித்தர்கள் சொல்வது போல, சும்மா இருப்பதுதான் உங்கள் மனதின் சக்தியை அதிகரிக்கும். சமூக பிணைப்பு. இந்த நாளில் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் நண்பர்களுடனோ அல்லது குடும்பத்தினருடனோ நேரத்தை செலவிடுங்கள். தனிமைதான் இந்த பழக்கத்திற்கு பெரிய எதிரி. உப்பு நீர் குளியல். நாள் முழுவதும் சேர்ந்திருக்கும் தேவையற்ற ஆற்றலை நீக்க உப்பு நீரில் குளிப்பது அல்லது கை கால்களை உப்பு நீரில் வைத்திருப்பது மனதின் பதற்றத்தை குறைத்து தூக்கத்தை அமைதியாக்கும். என் நண்பர்களே, இந்த 3 நாட்களில் உங்கள் இலக்கை அடைந்தால் அது உங்கள் மனக்கட்டுப்பாட்டின் முதல் வெற்றி.
ஆனால் இதை ஒரே இரவில் நிறுத்துவது சாத்தியமில்லை. ஒரு நாள் தவறிவிட்டால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வி என்பது பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உங்களின் உயிர் சக்தியை பாதுகாப்பதன் மூலம் உங்கள் அறிவாற்றல், கவர்ச்சி மற்றும் ஆன்மீக பயணம் ஆகியவை பல மடங்கு உயரும். இந்த ஆற்றல் மேலாண்மை பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் தேடல் தொடர மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.